கேரள எல்லைப் பகுதிகளில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வீர விளையாட்டுகளில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இது குறித்து களியக்காவிளையில் இருந்து செய்தியாளர் நாகராஜன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். ஓணம் பண்டிகை கொண்டாடுவதை முன்னிட்டு களியக்காவிளை, அதாவது மார்த்தாண்டம், குளித்துறை, களியக்காவிளை என பல்வேறு பகுதிகளிலும் கேரள தமிழக எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இளைஞர்கள் பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். காலையிலிருந்து படகு போட்டி உட்பட பல்வேறு போட்டிகள் நடந்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கலாம் இந்த வழுக்கு மரம் ஏறும் போட்டி, அதாவது அவரது வலிமைக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு வழுக்கு மரம் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் அதாவது மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் கொடியை எடுத்துட்டு வருபவர்களுக்கு அதற்கான முதல் பரிசாக 5000 வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக உள்ள பரிசு, அதாவது அந்த ஃப்ரூட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கேனை எடுத்து வருபவர்களுக்கு அடுத்த கட்ட 3000 ரூபாய் பரிசு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு போட்டிகளும் அவர்கள் வலிமையை நிரூபிக்கும் விதமாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக தொடர்ந்து அந்த இளைஞர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அதாவது 7 மணிலிருந்து 8 மணிக்குள் இந்த கண்டிப்பாக இந்த அந்த பணம் முடிச்சு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் களியக்காவிலிருந்து நாகராஜன்.